வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இப்போ நாடு என்ன மாதிரியான நிலையில் இருக்குன்னு தெரியல. நேற்று நம் ஊடகம் உட்பட பலருமே என்ன சொன்னாங்க, என்னங்க அர்ச்சகர் லஞ்சம் வாங்குறாரு, லஞ்சம் வாங்குறத அமைச்சர் கண்டுபிடிச்சிட்டாரு, ஆதாரத்தோட ஜிபே வச்சிருக்கிறாரு, அவர் மீது மன்னிப்பு கடிதம் மட்டும்தானா, விளக்க கடிதம் மட்டும்தானான்னு நேற்று கடுமையாக கொந்தளிச்சு, இல்லை அவர் ஏதோ நாங்கள் பணியிட நீக்கம் செய்கிறோன்னு ஏதோ ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. நேற்று முழுக்க நம்ம பேசினது என்னது, நம்ம எல்லாருமே இந்த அமைச்சர் இந்து அறநிலைத்துறையே கூடாது என்கின்ற கருத்தியல் மரபிலிருந்து வந்தவர். இந்து அறநிலைத்துறை வேண்டும் என்பது நீதி கட்சி காலத்திலிருந்து திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை. திராவிட இயக்கத்தின் கொள்கை இந்து அறநிலைத்துறை வேணுங்கிறது. ஆரியர்களின் கொள்கை, ஆர்எஸ்எஸின் கொள்கை இந்து அறநிலைத்துறையே இருக்கக்கூடாது, எங்க தீட்சிதர் கையில கொடுத்துட்டு போயிருங்கோங்கிறது. இப்ப நேத்து அவர் பண்ணதை இப்படி பாத்தீங்களா, பார்ப்பனர்கள் லஞ்சம் வாங்கினா தண்டனை கிடையாது, அதே ஒரு வன்னியர், நாடாரு, கோனாரு, பல்லர், பறையர் லஞ்சம் வாங்கினா உடனே தண்டனை, அதை பொது புத்தியில எல்லாரும் ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு விளக்கமா உயிரை பிடிச்சு நம்ம கத்தி, மனு தர்மம் என்றால் என்ன, நால்வர்ணம் என்றால் என்ன, இந்த அமைச்சர் ஏன் தெரியுமா, அப்படி இப்படின்னு பெரியார், அம்பேத்கர், கான்ஸ்டியூஷன் உயிரை பிடிச்சு நம்ம பேசுனா, இன்னைக்கு திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பதிவு போடுறாருன்னா, ஆய்வு செய்ததே தவறு, அர்ச்சகரை எப்படி நீ ஆய்வு செய்யலாம், ஒரு ஐயரை ஆய்வு செய்யலாமா, இந்த தலையில பிறந்த பிராமணன் இல்லையா, அந்த வார்த்தையை மட்டும் தாங்க அவர் சொல்லல. அர்ச்சகரை எப்படி ஆய்வு செய்யலாம், அர்ச்சகரை ஆய்வு செய்து சுப்பிரமணிய சுவாமி கோவில், திருச்செந்தூர் கோவிலை அவமானப்படுத்தி விட்டார் அமைச்சர் ரமேஷ்னு. இப்ப நம்ம நிலைமை, அமைச்சர் ரமேஷை நேத்து தான் விமர்சனம் பண்ணி போட்டோம், எப்படி நீங்க லஞ்சம் வாங்கினவரை தப்பிக்க விடலாம், இதே ஒரு துப்புரவு பணியாளர் தப்பு, அரசு பணியாளர் தப்பு செஞ்சிருந்தா இது பண்றீங்க, மருத்துவ பணியாளர் தப்பு செஞ்சிருந்தா உடனே பணியில இருந்து நீக்கிறீங்க, அப்ப பிராமணர் செஞ்சா சரியா தப்பான ஆதித்த கரிகால சோழ காலத்துல இருந்து பிராமணர்களுக்கு இருக்கக்கூடிய பிரிவிலேஜை சொல்லி இதுதான் பெரியார் பண்ணி இதை நாங்க கேள்வி கேட்போம்னு பேசுனா, இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் நம்மளை பார்த்து சிரிக்கிறாப்புல, என்ன ஜீவசகாப்தன் நேற்று ஏதோ பேசுனீங்க, இப்ப பாத்தீங்களா என்னை எப்படி விமர்சிக்கிறாங்கன்னு, அப்படிங்கிற மாதிரி அவர் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியான ஒரு நிலையை நீ கொண்டு வந்து விட்டுருக்கிறார். இது என்ன சொல்ல, அவர் பயன்படுத்திருக்க வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன். நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், முன்னாள் அமைச்சர், அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது பல வெளியூர்களிலும் வெளி மாநிலங்களிலும் குடும்பங்களுக்கு கட்டளை ஐயர்களாக அர்ச்சகர்கள் மரபு வழி பொறுப்பை நிறைவேற்றி வருகின்றனர். அறநிலைத்துறை சார்ந்தவர் அல்லாத அர்ச்சகர்கள், அறநிலைத்துறையை சாராத அர்ச்சகர்கள், இது இது நம்ம அவங்கள்ட்ட தான் கேட்கணும், இந்த அறநிலைத்துறை அமைப்பு சட்ட விதியில கேட்கணும் அப்படி இருக்கான்னு. ஆனா அவர் சொல்றாரு, அறநிலைத்துறை சார்ந்தவர் அல்லாத அர்ச்சகர்கள் காலம் காலமாக மரபு வழியாக இந்த சுவாமி தரிசன உதவியை செய்து வருகின்றனர். முருகனை தரிசிக்க ஒரு கல்லராலையும் மறவராலையும் நாடாராலையும் நாய்க்கராலையும் டைரக்டா முடியாது. முருகனை தரிசனிக்கணும்னா முருகனுக்கு நெருக்கமான அர்ச்சகர்கள், ஐயர்கள், பூசாரிகள், தீட்சிதர்கள் இவங்க வேணும். ஒரு நாடாரும் பல்லரும் கோனாரும் போய் டைரக்டா முருகன் கிட்ட போய் நின்ற முடியுமா? அப்படின்னு யார் சொல்ல, இந்து முன்னணி கூட இப்படி சொல்லலைங்க. இவர் சொல்லியிருக்காருங்க இப்படி, இந்த சுவாமி தரிசன உதவியை செய்து வருகின்றனர். அந்த உதவி செய்யறதுக்கு தமிழ் கடவுளான முருகனை தமிழரான மறவரோ உடையாரோ வன்னியரோ பறையரோ சந்திப்பதற்கு இவங்க உதவி காலம் காலமாக செய்து வருகின்றனர். பக்தர்கள் தரும் தட்சணையை பெறுகின்றனர். புரியுதுங்களா? கவர்மெண்ட் இந்து அறநிலையத்துறையை காப்பாற்ற நம்ம இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்து அறநிலையத்துறையின் படி நீங்க பணம் போடுவதா இருந்தா இந்து அறநிலையத்துறைக்கு தான் பணம் போடணும், உண்டியல்ல தட்டுல போடுங்கோங்கிற நிர்மலா சீதாராமனுடைய மேல்வரிசன் மாதிரி இவர் பேசியிருக்காரு. நிர்மலா சீதாராமன் சொன்னப்ப நம்ம தமிழ்நாடே கொந்தளிச்சோம். இப்ப நிர்மலா சீதாராமன் சொல்றதுதான் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. பாஜக நிர்மலா சீதாராமன் சொன்னதை திமுக அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாருங்கிறப்ப தலையில அடிச்சுக்கவா, எங்க போய் முட்டிக்கன்னு தெரியல. இப்ப புரியுதுங்களா எங்க பிரச்சனை உருவாயிருக்குன்னு? பாஜக எதிர்ப்பு அரசியல்ங்கிறது கட்சி எதிர்ப்பு அரசியலா இருந்திருக்கு. கருத்தியலா பாஜகவை எதிர்க்கிற மனநிலை திமுக பிரமுகர்களுக்கே இல்லையே. ஐடியாலஜி எங்க ஃபிளாவா இருக்கு பாருங்க. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தந்தை பெரியார் தெரியல, அறிஞர் அண்ணா தெரியல, டாக்டர் கலைஞர் தெரியல, அவருக்கு சுப்பிரமணிய சுவாமி கோயில் அர்ச்சகர் மட்டுமே தெரிஞ்சிருக்கிறாங்க. அப்படி உதவி செய்கின்ற நாடார்களுக்கும் உடையார்களுக்கும் பறையர்களுக்கும் முதலியாருக்கும் உதவி செய்து கொண்டிருக்க அந்த அர்ச்சகர்களுக்கு நாங்க தட்சணை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது லஞ்சம் அல்ல. குறைந்தபட்சம் அமைச்சர் ரமேஷ் இருக்காருல்ல, தாவேகா அமைச்சர், அவரை நான் பாராட்டுறேன். இது லஞ்சம்னாது சொல்றாரு அவர். கோவில் இப்படி லஞ்சம் வாங்கியிருக்க, 5000 வாங்கியிருக்க, 4000 வாங்கியிருக்கேன்னு அது லஞ்சம்னு சொல்றாரு.
அதையே நம்ம என்ன சொல்றோம், அதை எப்படி நீங்க மாறு இடத்துல போறீங்க கண்டுபிடிக்கிறீங்க, முதல்வன் படம் அர்ஜுன் மாதிரி நீங்க பண்றீங்களா நேத்து நான் விமர்சனம் செஞ்சேன். இப்ப அவரே பரவாயில்ல போலயே, அவர் பண்ணதே தப்பு, அவர் மீது நடவடிக்கை எடுக்காம லஞ்சம் வாங்கினு இவர் நடவடிக்கை எடுத்த மாதிரி கணக்கு காமிச்சிட்டு நடவடிக்கை எடுக்காம விட்டீங்களே நான் அத்தனை கேள்வி கேட்டேன். இப்ப அவரே பரவாயில்ல, ஏதோ ஒரு அர்ச்சகர் அந்த பேரை வெளியிடல, இப்போ வரையும் அந்த அர்ச்சகர் பேரை வெளியிடல, அவர் யாருன்னு காட்டி கொடுக்கல, அவர் மீது நடவடிக்கை பெரிய வேலையை விட்டு எல்லாம் தூக்கல. இதே ஜிஹெச் ராஜாஜி ஹாஸ்பிட்டல்ல ஒரு வியாசர்பாடியை சேர்ந்த யாரோ ஒரு தோழர் மருத்துவ பணியாளர், அது யாரோ ஒரு 100 ரூபா 500 ரூபா வாங்கியிருந்தா நடவடிக்கை எடுத்திருப்பீங்க. ஆனா ஐயர் மீது நடவடிக்கை எடுக்கலன்னு நான் உட்பட பலரும் நேற்று கேள்வி கேட்டோம். ஆனா இன்னைக்கு இவர் எப்படி கேள்வி கேட்கிறாரு, ஒரு திமுககாரர் என்ன கேட்டிருக்கணும், அப்ப கோவில்ல உண்டியல்ல பணம் போடாம தட்டுல பணம் போடுறத என்கரேஜ் பண்றீங்க, இப்ப ஆதரிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அப்படி கேட்டிருக்கணும். அது எப்படிங்க ஐயர் பணம் வாங்குறத கண்டுக்காம விட்டுட்டீங்க, என்ன நீங்க மன்னிப்பு கடிதம் கேட்குறீங்க, மன்னிக்கக்கூடிய விஷயமா? அப்ப லட்சக்கணக்கில் இப்படிதான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்களா ஐயர்கள்லாம்? இப்ப நீங்க அறநிலைத்துறையை காப்பாற்ற வந்திருக்கீங்களா அப்படி இப்படின்னு இவருக்கு அதிகப்படியா கேள்வி கேட்டிருந்தா இவர் திமுக காரன்னு நம்ம பாராட்டலாம். இவர் RSS விட பயங்கரமா, RSS காரர் கூட இதுவரையும் பிஜேபி கூட இதை கண்டிக்கலங்க. பிஜேபி கூட அர்ச்சகரை நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம், அர்ச்சகர் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கலாம் கேட்கல. பிஜேபி அமைதியா தான் இருக்கு. நயினா நாகேந்திரன் அவர்களோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ ஏன் ஹெச் ராஜா அவர்கள் கூட இதை பார்த்துட்டு அமைதியா தான் இருக்கிறாரு. ஏதோப்பா லஞ்சம் வாங்கிட்டா மாட்டிக்கிட்டாங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திகாக்காரங்க கத்துறாங்க, இவர் ஏதோ சாப்பிட்டா மன்னிச்சு விட்டுருக்காரு கொஞ்சம் சும்மா இருப்போம் அப்படின்னு அவர் அமைதியா இருக்காரு ஹெச் ராஜா போன்றவர்கள்லாம். ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்ட்டு ஹெச் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை எல்லாரையும் ஓவர் டேக் பண்ணி பிஜேபியை காப்பாற்ற நான் இருக்கேன், நாக்கும் ஐயரை காப்பாற்ற நான் இருக்கேன், அர்ச்சகரை காப்பாற்ற நான் இருக்கேன் அப்படின்னு RSSம் இந்து முன்னணியும் செய்ய தவறிய வேலையை நான் செய்கிறேன் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி செய்யறாருன்னா இதை நம்ம எப்படி பார்க்கறது? திமுக தலைமை இதுக்கு என்ன கருத்து சொல்லுது? குறைந்தபட்சம் இவர் பேசியது தப்பு, இது திமுக கருத்து அல்லனாலும் தயவு செய்து திமுக வெளியிடணும். நீங்க ஏதோ இந்த தொகுதியில ஒரு செல்வாக்கு அது இது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, நீங்க ஜெயிச்சதுக்கு காரணம் காயல்பட்டினத்தில் உள்ள முஸ்லிம்கள் தான். காயல்பட்டின ஓட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வெற்றி பெற்றீங்க. இந்த அர்ச்சகர் இந்த மாதிரியான ஆட்கள் இவர்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? RSS பிஜேபி இல்லைன்னா விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. பிஜேபி ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சா விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. கண்டிப்பா உங்க திமுகவுக்கு, கலைஞருக்கு, பெரியாருக்கு, அண்ணாவுக்கு, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுற கூட்டமே கிடையாது அவங்க. சரி ஓகே, ஒரு அமைச்சர் ஓட்டு போடுறாங்க போடலங்கிறது பார்த்தெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. நான் கேட்பது சட்டம், அறம், நீதி, உங்க கொள்கை, இதுல எதுலையாவது நீங்க பேசுனது இருக்கா? முழுக்க முழுக்க இந்துத்துவா மாதிரி பேசுறீங்க. பிராமணர்களுக்கு நாடார் அடிமைன்னு சொல்றீங்க, பிராமணர்களுக்கு தேவர் அடிமைன்னு சொல்றீங்க. அனைத்து ஜாதி அர்ச்சகரார்னு உங்க தலைவர் கலைஞர் சட்டம் போடுறாரு. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் போராடி அதுல வெற்றி கண்டிருக்கிறாரு. ஆனா நீங்க அனைத்து ஜாதி எப்படிங்க அர்ச்சகராக முடியும்? அதுக்கு அந்த அம்பாள்கள், அந்த அர்ச்சகர்கள் மரபு வழி அவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மரபு அப்படிங்கிறத உடைச்சிட்டு எல்லாரையும் கொண்டு வா, அர்ச்சகரா ஒரு பல்லரை கொண்டு வா, நாடாரை கொண்டு வா, வன்னியரை கொண்டு வான்னு தானே போராட்டம். இதுதானே திராவிட கழக திமுகவினுடைய கொள்கை. ஆனா நீங்க அனைத்து ஜாதி அர்ச்சகருக்கு எதிராக இருப்பீங்க போலயே. அவங்க சேவை செய்யறாங்கன்னு சொல்றீங்க. கவர்மெண்ட் பணம் வாங்கிட்டு தானே செய்யறாங்க, அரசு பணமும் வாங்கிக்குவாங்க, அது போக பக்தர்கள் தனியா பணமும் தரணுமா? அப்ப என்ன அடிப்படை கொள்கை திராவிட சித்தாந்தம் உங்களிடம் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி வருது. திமுக தலைமை இது மாதிரியான அடிப்படையான உங்க கொள்கையிலிருந்து வேறுபடுகின்ற விஷயத்தையாவது நீங்க கண்டிக்கணும். அவர் சாமி கும்பிடுறாரு, திருச்செந்தூர் கோவில், அது அவங்க தனிப்பட்ட விருப்பம், கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, அதையெல்லாம் நீங்க இது பண்ணாதீங்க. சமீபத்தில் கூட தாய் மாமை சீர் சுமந்துலாம் போனார், அதுவே விமர்சனமாச்சு. ஆனா அதை கூட நீங்க விட்டுருங்க, ஏதோ பர்சனலா போனாங்கன்னு சொல்லி நீங்க கண்டுக்காம இருக்கலாம். ஆனா உங்க கொள்கைக்கே எதிரான விஷயத்த இப்ப பாருங்க, தாவேகா முற்போக்கான விஷயம் ஆயிடுச்சு. இந்த விஷயத்துல திமுகவினுடைய கருத்து அர்ச்சகர்களுக்கு ஆதரவு, லஞ்சம் வாங்கிய அர்ச்சகர்களுக்கு ஆதரவு. தாவேகா அமைச்சர் குறைந்தபட்சம் ஆய்வாது செஞ்சார்ல, அவர் ஆய்வே செய்யக்கூடாது அர்ச்சகர்களை அப்படின்னு சொல்வது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? தயவு செய்து முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களே, தயவு செய்து நீங்க இது குறித்து ஒரு மறுப்பு கண்டன அறிக்கை. இது திமுகவின் கொள்கை அல்ல, இது பெரியார் அண்ணா கலைஞரின் கொள்கை அல்ல, அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியது தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. பெரியாரை சொல்லி சொல்லிதான் கட்சி வளரும். பெரியார் இந்துக்களின் விரோதி, இந்து கடவுள்களை அவமதிச்சிட்டாருன்னு 71 ஜனசங்கமும் ராஜாஜியும் பிரச்சாரம் செஞ்சப்ப பெரியாரை ஆதரித்த திமுக வெற்றி பெற்றது. 183 சீட்டு கலைஞர் தலைமையிலான திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. எந்த பெரியார் ஆதரித்து? இந்து விரோதி பெரியார்னு பிரச்சாரம் செஞ்சாங்க. எல்லா இந்துக்களும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ராமரை அவமதிச்சிட்டாருனாங்க சேலத்துல. அதே சேலத்துல ராஜாராம்னு ராமாராம்னு
2 பேர் ஜானகிராமன் 2 ராமர்கள் ஜெயிச்சாங்க. அதனால பெரியார்கிட்ட இருந்து நீங்க விலக விலக உங்களுக்கு தோல்வி வரும். பெரியாரை இறுக கட்டிப்பிடிச்சாதான் வெற்றி வரும். அதே போல கிருஷ்ணரை அவமதித்திட்டாங்க திராவிட கழகம்னு 2014 2019 பிரச்சாரம் செஞ்சாங்க. 39 MP சீட்டும் திமுக கூட்டணி ஜெயிச்சிச்சு. அப்ப இந்த இந்துக்களுக்கு எதிரி இந்து மதம் இப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு நீங்க பயந்து ஒரு RSS கருத்தை அனுசரிச்சு அனுமதிச்சு நீங்க பேசுனீங்கன்னா உங்களை விலகிரும். திமுகவின் கொள்கை என்பது பெரியாரையும் அண்ணாவையும் நீங்க இருக்க கட்டிப்பிடிச்சுக்கிட்டு சமூக நீதி, இடஒதுக்கீடு, தமிழர் அரசியல், வடவர் எதிர்ப்பை பேசினாதான் திமுகவின் அடையாளம். அதுதான் திமுகவை ஜெயிக்க வச்சிருக்கு. ஒரு தேர்தல் தோல்வியில ஒன்றாயிராது. ஆகவே உங்களுடைய கருத்துக்களில் உறுதியாக இருங்க. இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுன வச்சு எல்லாரும் சொல்லிடுவாங்க திமுக பாஜக அலைன்ஸ் உறுதியாயிருச்சு, விஜய் எதிர்க்க உருவாயிருச்சுன்னு ஏற்கனவே அவங்க பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அதை உறுதிப்படுத்தும் விதமா அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவங்க எல்லாம் அர்ச்சகர் ஆதரவு, ஐயர் ஆதரவு, RSS கருத்தியில பேசிட்டு இருந்தாங்கன்னா விஜய் எதிர்ப்புங்கிறத எப்படி பேசணும்? திராவிட கொள்கையிலிருந்து பேசணும். நீங்க ஏதோ விஜய் எதிர்ப்பை திராவிட எதிர்ப்பு கொள்கையிலிருந்து பேசுனீங்கன்னா விஜய்க்கு தான் அது பாசிபிள் ஆகும். ஸோ திமுகங்கிறது எங்கள் கொள்கைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியதுக்கும் தொடர்பு இல்லைங்கிற ஒரு வன்மை கண்டன அறிக்கையை விடுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம். பெரியாரை எந்த அளவுக்கு நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் திமுக மீண்டும் மீண்டும் எழும். திராவிட இயக்க சிந்தனைகள் வளர்மை ஒழிய நீங்க தள்ளி போக போக அது ரொம்ப ஆபத்தா முடியுங்கிற அந்த எச்சரிக்கையும் இந்த காணொலி மூலமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.